Hello, hi, welcome friends. இந்த வீடியோ கீழ இருக்கிற subscribe பட்டனை பிரஸ் பண்ணி இந்த சேனலை subscribe பண்ணீங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பத்தின எதனா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆக்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ளே ஸ்டோரில் எல்லா வந்து ஆப்ஸும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜிமெயிலில் வந்து உங்களுடைய டேட்டாஸோ இல்லைனா வந்து நீங்கள் இப்போ கூகுள் வந்து சர்ச் பண்ணுற ஒரு ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறது எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் பை இன்ச் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கூகுள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து சேவ் ஆகக்கூடாது கூகுள் சர்வீசஸில் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இதில் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் தான். கூகுள் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆப்ஷனு. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைன்இன், செக்யூரிட்டி, பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரைவசி, அக்கௌண்ட் ப்ரிஃபரன்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பர்சனல் இன்ஃபோ அண்ட் ப்ரைவசின்னு இருக்க கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் போகும். தென் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் செட்டிங்ஸ்னு இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம் கேட்கணும். க்ரோமில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கூகுளோட இது ப்ரௌசர் வந்து க்ரோம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எந்த மாதிரி சர்ச் ஹிஸ்ட்ரிலாம் வந்து இருக்கணும். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். அது இதில் வந்து நீங்கள் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா இங்கே மேனேஜ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே உள்ளே இன்னொரு சைட் போகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி டேட்ஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணதை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு கீழே எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் வந்து 3 டாட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆக்டிவிட்டி பைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா. இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்தோடனே இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெலிட் பை டேட்டுன்னு இருக்குது. அது வந்து இன்னைக்கு டேட்டை வந்து நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களா, இல்லை நேற்று டேட் டெலிட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல் டைம் டெலிட் பண்ண போகிறீங்களா. எல்லாத்தையுமே ஆல் டைம் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு டேட்டா கூட உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன நீங்கள் பண்ணீங்களோ உங்களோட ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து உங்களுடைய ஒரு டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டெலிட் பண்ணிடும். ஸோ இது மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இது அனலிட்டிக்ஸ் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கூகுள் வந்து ஒரு டேட்டாவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது ஒரு அக்கௌண்ட்டில் இருந்தோம். ப்ளஸ் இப்போ வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டே வேணாம் எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதே பர்சனல் இன்ஃபோ ப்ரைவசி இருக்குல்ல, அதில் வெளில வந்துடுங்க. வெளில வந்து இங்கே அக்கௌண்ட் ப்ரிஃபரன்சஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது, கூகுள் ட்ரைவ் யூசேஜ். இப்போ வந்து எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது கூகுள் ட்ரைவ் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு சில ஃபோட்டோஸோ இல்லை வந்து நம்மளுடைய வீடியோஸு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுப்போம். அது வந்து எவ்வளோ தொலை வரைக்கும் 15 GB வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து 1.6 GB வரையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கீழே காமிக்குது பார்த்தீங்களா டெலிட் கூகுள் சர்வீசஸ். ஒரு சில சர்வீசஸ் வந்து நீங்கள் கூகுள் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சர்வீசஸ்லாம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்வீசஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். இன்க்ளூடிங் ஜிமெயிலோட சர்வீஸும் சேர்த்து டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் யுவர் ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டுட்டிங்கன்னா எல்லா டேட்டாஸும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் இருந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் இன்றைக்கி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணது எல்லா விஷயமும் பற்றி நீங்கள் இது கிளிக் பண்ணி ஒரே இது கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் சர்ச்சில் போய் கொடுக்கணுன்னு அவசியம் இதில் கொடுத்துட்டா போச்சு. ஆனால் இதில் என்னென்னா உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க ஜிமெயில் அப்படின்னு வச்சிங்களேன், திருப்பி நீங்கள் போய் இந்த டெலிட் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் திருப்பி ஆக்சஸ் பண்ண முடியாது. புது அக்கௌண்ட் மாதிரி கிரியேட் ஆகும். எந்த ஆப்ஷன்னா இந்த ஆப்ஷன் டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட். இதே நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா சர்ச் செட்டிங்ஸ் சொல்லிட்டு. அது எதுக்குன்னா வந்து உங்களுடைய சர்ச் டீட்டெயில்ஸ் முதல்ல டெலிட் பண்ணும். ஸோ அது வேறு இது வேறு. ஓகே, குழப்பிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர். பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.